ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். அதிசயமா ஒரு நாளுக்கு அடுத்து இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. எனிவே, மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங் நேற்று நைட் தான் பார்த்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த ரிவ்யூ இருக்க போகுது. மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சாட் ஜிபிடி எடுத்து நீங்க இன்னும் கொஞ்சம் ஈவலா பண்ணி அதுக்கு எல்லா ஆக்சஸும் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்போ சாட் ஜிபிடி பிளஸ் டெர்மினேட்டரோட இது தெரியுமா? டெர்மினேட்டர்ல ஸ்கைநெட்னு ஒரு ப்ரோக்ராம் வரும் தெரியுமா? ஸ்கைநெட் வந்துட்டு எல்லா நியூக்ளியர் பவர்ஸ் பின்ன எல்லா மிஷினரிஸை டேக் ஓவர் பண்ணிடும். அது அந்த லெவல்ல அட்வான்ஸ்டா இருக்கும். அதனால அது டேக் ஓவர் பண்ணிடும். டேக் ஓவர் பண்ணிட்டு இந்த வேர்ல்டை டிஸ்ட்ராய் பண்ண பார்க்கும். அதே மாதிரி தான் இதுல நீங்க சாட் ஜிபிடிக்கும் ஸ்கைநெட் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா இப்போ வரதுதான் ஈத்தர்னு. ஈத்தர் தான் இந்த படத்துல வில்லன். ஒரு அட்வான்ஸ் இன்டெலிஜென்ட் ப்ரோக்ராம் இந்த வேர்ல்டே டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கு. தடுக்கிறதுக்காக ஈத்தன் போராடிட்டு இருக்கான். ஈத்தன்னா நம்ம டாம் க்ரூஸ். இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ படம் எப்படி இருக்கு? எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த படம். ஏன்னா ஒரு ஃபைனல் மூவின்றாங்க, மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸோட ஃபைனல் மூவி. அண்ட் ஆப்வியஸ்லி டாம் க்ரூஸ் வந்து மிஷன் இம்பாசிபிள்ல மேபி அவங்க சாஃப்ட் ரீபூட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஆக்டரை வச்சாலும் வைக்கலாம், ஏன்னா மணி. ஆனா டாம் க்ரூஸோட ஃபைனல் மூவியா இருக்க போது இந்த மிஷன் இம்பாசிபிள் அண்ட் ஹிஸ் ஃப்ரான்ச்சைஸ், அவனோட ஃப்ரான்ச்சைஸ் இது. அப்படி ஒரு மூவியில் லைக் ஒரு வெயிட்டான ஸ்டோரியே இருந்தில்ல. அண்ட் ஆக்ஷன் செட் பீசஸும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களும் இருந்தில்ல. அண்ட் அந்த ஹை பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லா மிஷன் இம்பாசிபிள்லையும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆச்சு இருக்கும். அந்த மாதிரி எந்த சீன்ஸும் இருந்தில்ல. லைக் அந்த ஸ்டோரியை கிரிப் பண்ணல எனக்கு. எனக்கு என்னன்னா, இது என்னோட ஒப்பீனியன், நான் என்னோட ஒப்பீனியன் மட்டும் சொல்றேன். எனக்கு இந்த படம் அவ்வளோ பிடிக்கல. கொஞ்சம் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு எனக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஓகே நல்லா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. ஸோ தேட்டரை விட்டு வெளியே போகும்போது ஒரு மிக்ஸ்ட் எமோஷனாக தான் இருந்துச்சு. ஓவராலாக படம் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் போரிங்காக இருந்துச்சு அவனுக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னான். எனக்கு எதுக்கு இந்த படம் அவ்வளோ பிடிக்கலன்னா, மேபி பிகாஸ் ஆஃப் த வில்லன். ஓகே, நான் சொல்ற மாதிரி ரெண்டு வில்லனுங்க இருக்கானுங்க. ஒன்று வந்து இந்த ஏஐ, செகண்ட் ஒன் வந்து இன்னொருத்தர் இருக்கான்ப்பா, ஒருத்தர் தாடிக்கார பையன். இவன் லாஸ்ட் மூவில கூட வந்தான். இது லைக் சீக்வல் தானே லாஸ்ட் மூவி, இது ஆல்மோஸ்ட் சீக்வல் தான் லாஸ்ட் மூவி இது. ஸோ அவன் அந்த படத்துலயும் இருக்கான். அந்த படத்துல அடிக்க முடியல இத்தனை நாள் அவனை. சரி ஓகே, சீக்வல்ல வருவான், அவனை அப்போ அடிச்சுக்கலாம்னு நினைச்சா. இங்கேயும் வந்து இந்த ஹீமேன் பார்த்துருக்கீங்களா? ஹீமேன்ல ஸ்கல் இருப்பான் பாத்தீங்களா, ஸ்கல் நைட்டோ ஏதோ ஒன்று. அவன் ஐல் மீட் யூ அகேன் ஓடி போயிடுவான் இல்லையா, லைக் அடுத்த எபிசோடுக்கு வருவேன், இல்லை அடுத்த எபிசோடுக்கு வருவேன். I can't remember when I've had a more pleasant day. Until we meet again. அந்த மாதிரி ஓடி போயிடுவான் இல்லையா. இவனும் அப்படியேதான் பண்ணி தொலைறான். வரான், நிக்கிறான், ஏதோ ஈத்தனுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணிட்டு போயிடுறான். வரான், நிக்கிறான், ஈத்தனுக்கு பிரச்சனை பண்ணிட்டு ஓடி போயிடுறான். கடுப்பா இருந்துச்சு எனக்கு. எனக்கு அந்த மாதிரி வில்லன்னாலே பிடிக்காது. வந்தா ஒண்ணு அடிக்கணும், இல்ல அடி வாங்கிட்டு போகணும். ஈத்தன் ஆல்மோஸ்ட் அவனை பிடிக்கிறான், ஆனா அவனை ஓட விட்டுறான். ஏதோ ஒரு காரணத்துக்காக. நான் நினைக்கிறேன் இந்த உலகமே அவனை தப்பிக்க வைக்கணும் தான் நினைக்குதுன்னு. ஏன்னா ஏதோ ஒரு மொக்க காரணத்துக்காக, கன்ல புல்லட் இல்ல அவன் லாக் போட்டிருக்கான். ஐயோ, அவன் ஈத்தனோட பிக்கெஸ்ட் எனிமி யார் தெரியுமா? டோர்ஸ் தான். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் இந்த வில்லனு கதவை சாத்திடுறான், இவனால கதவை திறக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறான், கதவை திறக்க முடிய மாட்டேங்குது. டேய் என்னடா பண்ணி தொடையறீங்க? சரி ஓகே, அதெல்லாம் அந்த வில்லனே, அந்த மாதிரி ஒரு வில்லனே எனக்கு பிடிக்காது. லைக் எப்படின்னா, அவன் முன்னாடியே இருப்பான், ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனால அடிக்க முடிய மாட்டேங்குது. அந்த காரணம் கூட சாலிடா இருந்தா சரி. ஆனா அந்த மாதிரி ஒரு சாலிட் காரணம் கூட இல்லை. சும்மா லூசுத்தனமா அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு காண்டா இருந்துச்சு. ஏதோ அப்பா சரி ஓகே, ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு. இந்த ரெண்டு வில்லனுங்க பிடிக்கவே பிடிக்காது. ஒன்று வந்து இந்த ஏஐ சரி வில்லனா வச்சா கூட அது எதுக்கு அது வில்லனா இருக்குன்னு கொஞ்சம் அந்த கேள்வி கேட்கறாங்க இந்த படத்துல. ஆனா அதுக்கு அவங்க கிட்டே பதில் இல்லை, அதனால எங்க கிட்டயும் சொல்றது இல்லை. அதோன்னு சரி, இந்த ரெண்டு வில்லனும் எனக்கு பிடிக்காது. அதனால இந்த ரெண்டு லைக் எனக்கு அந்த சாலிட் வில்லன்ஸே இருந்தில்ல. ஓகே, ஈத்தன் இவனை அடிக்கணும், இல்லை இவனை பிடிக்கணும், எதுக்கு இவனை அடிக்கணும், இவனை பிடிக்கணும், அந்த மாதிரி ஒரு சாலிட் பேஸே இல்லாததுனால எனக்கு அங்க ஒரு ஹுக்கே இருந்தில்ல. ஓகே, இவனை எதிர்த்து போராடணும்னு. செகண்ட் ஒன் வந்து மிஷன் இம்பாசிபிள் மூவிஸோட கதையே ஒரு இம்பாசிபிளான மிஷினை ஈத்தன் அடிக்கிறது தான். ஒரு இம்பாசிபிளான மிஷின் இருக்கும், எவனாலையும் அதை பண்ண முடியாது. தண்ணியில ஒரு 20 நிமிஷம் மூச்சு பிடிச்சி தண்ணிக்குள்ள போய்
ஏதோ டாக்குமெண்ட்ஸோ இல்லை டிரைவ் எடுக்கணும், அது யாருனால முடியும்? எவனாலையும் முடியாது, ஈத்தனால முடியும். யார் மீட்டிங் நடத்துறாங்களோ அந்த ஆப்போசிட் ரூம் போய் உட்காந்து அவங்க மேல ஸ்பை பண்ணோம். யாருனால? எவனாலையும் முடியாது, ஈத்தனால மட்டும்தான் முடியும். அதுதான் ஈத்தன் ஹண்டோட வேலை. ஹி இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஸ்பை. அவன் ஆல்மோஸ்ட் ஒரு ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட் என்னது? பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்காக ஜேம்ஸ் பாண்ட் ஒர்க் பண்ணுவான். இங்க ஈத்தன் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்காக ஒர்க் பண்றான். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த மிஷன் இம்பாசிபிள் மூவ் எடுத்தாலும் ஒரு இம்பாசிபிளான மிஷன் இருக்கும். அந்த மிஷன் அக்காம்ப்ளிஷ் பண்ண சின்ன சின்ன மிஷன்ஸ் இருக்கும். அதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த சின்ன சின்ன மிஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன மிஷன்ஸ்ல என்னென்ன பிரச்சனை வருதோ அது அவனோட டீமை வச்சு சால்வ் பண்ணி எப்படி அந்த பெரிய மிஷன் பண்ணி முடிக்கிறான். இதுதான் கதை. இதுல உலக அழியறத பத்தி இருக்காது ஜாஸ்தி. ஒரு மிஷன் ஃபோக்கஸ்டா இருக்கும். அந்த மிஷினை எப்படி அவன் அடிக்கிறான், இல்ல அந்த மிஷனை எப்படி அவன் அக்காம்ப்ளிஷ் பண்றான், அதுவும் இம்பாசிபிளான மிஷினா இருக்கும். அதுதான் ஈத்தன் ஹண்டோட ஸ்டோரியே. இதுக்கு எதுக்கு உலகத்தை கொண்டு வந்து அத்தை கொண்டு வந்து இத்தை கொண்டு வந்து எனக்கு புரியல. எதுக்கு ஒரு விஷயம் ஒரு ஃபைனல் மூவியா இருந்தா இல்ல ஒரு லாஸ்ட் மூவி ஆஃப் அ ஃப்ரான்ச்சைஸா இருந்தா எதுக்கு உலகத்தை இன்வால்வ் பண்றீங்க? ஒரு நல்ல கோர் ஸ்டோரி சிம்பிளா இருந்தா கூட பரவாயில்ல. அந்த மாதிரி ஒரு கோர் பின்ன பர்சனல் ஸ்டோரியை விட்டுட்டு எதுக்கு உலகத்தெல்லாம் கொண்டு வரீங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் உலகத்தை கொண்டு வந்தாங்களே, அங்க ஒரு வெயிட் இருக்கா? இல்ல எனிமீஸ் இவனோட ஆப்போனன்ட்க்கு ஒரு வெயிட் இருக்கா? அதுவும் இல்ல. சாரி, ஒரு பெரிய ரேண்ட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. எனிவே, ஏன்னா எனக்கு மிஷன் இம்பாசிபிள் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அது இப்படி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணது எனக்கு பிடிக்கல. அதுவும் ஃபைனல் மூவியா இருந்துட்டு. எனிவே, இந்த மூவி பத்தி இப்போ இந்த மூவி பத்தி பேசுறேன். இவ்வளோ பெருசா பேசுறானே, இந்த மூவில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸே இல்லையா? இருக்கு. சில மிஷன்ஸ் ஓகே, ஒரு பெரிய மிஷன் இருக்கு, அதை அச்சீவ் பண்ண சில சின்ன மிஷன்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் மூவில எப்படி கிரிப்பிங்கா இருந்துச்சோ ஒரு சில சீன்ஸ், அந்த மாதிரி இதுலயும் கிரிப்பிங்கா சில சீன்ஸ் இருக்கு. சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி சில சீன்ஸ் இருக்கு, விச் இஸ் குட். ஒரு சப்மரீன் சீன் இருக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ் இதில் அவ்வளோ இருந்தில்ல. தி பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் நான் என்னத்த சொல்லுவேன், தி பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா டாம் க்ரூஸ் தான். மனுஷனுக்கு 62 வயசு ஆச்சு. 62 வயசு. நாங்கெல்லாம் 20 வயசு 30 வயசுலேயே கால் வலிக்குது, கை வலிக்குது, முட்டி வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு சொல்றோம். மனுஷனுக்கு 62 வயசாச்சு, இன்னும் ஓடுறான். வெறித்தனமா ஓடுறான். இன்னும் அந்த ஆக்ஷன் செட் பீசஸ் மரணமா பண்றாங்க. இன்னும் அந்த ரன்னிங், அந்த பாடி. இதுல ஜெட்டி போட்டு ஒரு 3-4 சீன் இருக்கு இந்த படத்துல, எதுக்குன்னு தெரியல அவ்வளோ. பட் ஜெட்டி போட்டு 3-4 சீன்ஸ் இருக்கு. எல்லா சீன்ஸ்லயும் மனுஷனோட பாடி மரணமா இருக்கு. 62 வயசு எப்படி ஆச்சு உனக்கு? பார்த்தா வயசு ஆகுதா இல்லையான்னு தெரியல மனுஷனுக்கு. இவருக்கு பின்ன கியான் ரீவ்ஸ்க்கெல்லாம். ஆனா டாம் க்ரூஸோட பாடி செமையா இருந்துச்சு. அண்ட் அவங்களோட ஆக்ஷன் செட் பீசஸ் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஆக்டிங் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. மேஜர்லி இந்த படத்தை பார்க்கறதுக்காக ஒரே காரணமா நான் டாம் க்ரூஸ் மட்டும்தான் சொல்லுவேன். அதை விட்டா லைக் வேற எதுவும் அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை அந்த படத்துல. அவ்வளோ ஒன்றும் கிரிப்பிங்கா இல்லை, அவ்வளோ ஒன்றும் குக் போடுற மாதிரி இல்லை. ஸோ இந்த படத்தோட கதை பத்தியும் சொன்னேன். கேஸ்ட் அவ்வளோ ஒன்றும் லைக் வெர்சடைல் கேஸ்ட் எல்லாம் இல்லை. சேம் கேஸ்ட் ப்ரீவியஸ் மூவில யார் இருக்காங்களோ அதே தான் இவங்க. நான் நினைச்சேன் ப்ரீவியஸ் மூவிஸ்ல இருந்து சில பேர் ரிட்டர்ன் ஆவாங்கன்னு நினைச்சேன், ஆனால் ஆகல. லாஸ்ட் அண்ட் முக்கியமா இது சொல்லி ஆகணும், இந்த படம் புரியணும்னா நீங்க கண்டிப்பா இதோட ப்ரீவியஸ் படம் பார்க்கணும். மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்ட் 1 நினைக்கிறேன். ஸோ அந்த மூவி நீங்க பார்த்தே ஆகணும். அண்ட் இந்த படத்தோட ஓவரால் இந்த படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா நீங்க ஒரு தாட்டி ரீவிசிட் பண்றதோ மிஷன் இம்பாசிபிள் மூவிஸை, இல்லைனா விச் ஆர் குட் மூவிஸ், இல்லைனா ஒரு ரீகேப் பார்க்குறதோ நல்லது. ஏன்னா அந்த டீம்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து யார் இருக்காங்களோ அவங்களே இருக்காங்க ஆல்மோஸ்ட். அண்ட் அந்த ஸ்டோரிஸும் அங்கங்கே லிங்க் ஆகுது. இந்த படத்துலேருந்து செகண்ட் மூவிக்கு லிங்க் ஆகுது, தேர்ட் மூவிக்கு லிங்க் ஆகுது, அந்த மாதிரி இருக்கு. பார்க்குறது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அண்ட் ஓவராலாக இந்த படம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நீங்கள் ஹோல் மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸே பார்க்குறது நல்லது. ஸோ அவ்வளோதான் என்னோட ரிவ்யூ. சாரி ஃபார் த ரேண்ட், இன்னும் நிறையா வரப்போகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.